ரெடி ஆயாச்சு. சண்டே இல்லையா, அதனால நான் ரொம்ப லேட்டா தான் எழுந்திரிச்சேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ராகி சேமியா தான் செஞ்சேன். நான் வந்து இதுல வந்து ராகி சேமியா வந்து செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன். இப்ப என்னால சீக்கிரமா செய்ய முடியல. சிக்கனைய தொட்டு அதைய கழுவி டைம் நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சண்டே விளாக் தான் பார்க்க போறோம். பார்க்க ரொம்ப வந்து கேவலமா இருப்பேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா, அதனால நான் ரொம்ப லேட்டா தான் எழுந்திரிச்சேன். காலையில பிரேக்ஃபாஸ்டே நான் எவ்வளோ ஒரு 9 o'clock தான் எழுந்திரிச்சு செஞ்சேன். அதை என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அஞ்சு அப்பதான் சீக்கிரமா கிளம்பிட்டு இருந்தாங்களா, அதனால என்னால வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு சாப்பாடு அப்படியே கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். பட் ஓகே, நம்ம சாப்பாடு வந்து கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா, அதனால வந்து கொடுத்து விட்டுட்டேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ராகி சேமியா தான் செஞ்சேன். ராகி சேமியா செஞ்சு அன்ஷாக்கு வந்து நான் கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா காலையில பாவம் பசியோட போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியா வந்து செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன். அண்ட் இப்போ நான் இன்னும் சாப்பிட கிடையாது. ஸோ நான் வந்து போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சமைச்சு நான் வந்து சாப்பிட போறேன். டேடி வந்துட்டு ஒரு 9 o'clock அந்த மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்களா, ஸோ அதனால நமக்கு லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து மதியம் செஞ்சு அனுப்பிச்சா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் செய்ய போறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர போறேன். இன்னைக்கு என் கூட சேர்ந்து இந்த vlog நீங்களும் வந்து பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 1 hour later. நான் ரெடி ஆகிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகி ரெடியா இருக்கே. டைம் வந்து இப்போ 12 ஆயிடுச்சு. அன்ஷாக்கு வந்து 1 o'clock லஞ்ச் நினைக்கிறேன், 1 or 2 o'clock மாதிரி சாப்பிடுவாங்க. அதுக்குள்ள நான் வந்து சீக்கிரமா சமைக்கணும். நான் இன்னும் காலையில கூட நான் இன்னும் பச்சை தண்ணி கூட சாப்பிடல, சரி குடிக்கல. இன்னும் சமையலுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். எதுக்கு சாவி கொண்டு வந்து இங்க வச்சுன்னு தெரியல. நான் மறந்துட்டு திருத்துன்னு முழிப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல வெளியே வச்சிடலாம். சிக்கனை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். ஆனா இப்ப கல்யாணம் ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் எல்லாம் தொட்டு சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே வந்துட்டு பாஸ்மதி அரிசியில தான் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்துட்டு என்ன செய்ய போறோம்னா அது என்னது ஒயிட் குஸ்கா பண்ண போறோம். அதுக்கு வந்து அரிசி வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஒரு ½ hour முன்னாடி வந்துட்டு அந்த அரிசி ஊற வச்சுட்டு, இதுவுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யறது. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அதை அன்சா வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். சிக்கன் வந்துட்டு நமக்கு வந்து கிரேவி செய்யறதுக்கு, அதனால வந்துட்டு கத்திரிக்காயில செய்யலாம்னு பார்த்தா சரி இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால நம்ம இதுல செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு சொல்லியிருந்தோம். சிக்கன் எல்லாம் ஒரு காலத்துல நான் தொடக்கூட மாட்டேன். ஆனா இப்ப சிக்கனைய தொட்டு அதைய கழுவி A few minutes later. நேச்சர் வந்து இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் வைக்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த சண்டே வந்துட்டாலே ஃபர்ஸ்ட்ல சண்டேல எங்க வீட்டுல எப்பவுமே சாம்பார் சாதம் தான். இப்ப மேரேஜ் ஆனதுல இருந்துதான் சரி அப்ப நம்ம ருசியா செஞ்சு போடணும்ல, அப்பதானே நம்ம வந்து என்ன சொல்றது நல்ல ஒரு பேர் வாங்க முடியும். அதுக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். அதனால நம்ம வந்து புதினாவை எதை மறந்தாலும் மறப்போமே தவிர புதினாவை மறக்கக்கூடாது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறேன். வள்ளுவரா காமராஜரா? நம்ம வடச்சட்டி வந்து எடுத்து வச்சுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பட்டை சின்ன பட்டையா உடைச்சு போட்டா போதும். பட்டை, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் எங்க அரைக்கிறதுக்காக வறுத்துக்கலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். பாத்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊத்திட்டு வந்து சிக்கனுக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆயில் ஊத்திருக்கேன். இது வந்து கிரேவிக்கு கொதிச்சிருச்சு. இதுல வந்து நான் லைட்டா வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்க போறேன். சரி, நெய் சேர்த்திக்க போறேன். நான் லைட்டா தான் நெய் சாப்பிடுவேன். நான் வந்து லைட்டா தான் நெய் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்க போறேன். கிரேவிக்கு வெங்காயத்தை போட்டுருவேன். லைட்டா மஞ்சள் ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமா வேகும். இதுல வந்துட்டு புதினா நல்லாவே வந்துட்டு கொஞ்சம் வெந்துருச்சு. சரி, புதினாவும் கொஞ்சம் இதா இருந்துச்சு. வந்துட்டு நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம்.
ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுடலாம். வாவ், செமையா வந்திருக்கு. நெய் சோறு அந்த குஸ்காவோட ஸ்மெல் வந்துட்டு இதுல வந்து எனக்கு அளவு மட்டும் நான் இதுக்குள்ள எடுத்து வச்சுக்க போறேன். இல்ல இது பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து இது போடுறேன். ஐயோ, வேர்த்து பூத்து கிடக்குறேன். மணி 1:30 காலையில இருந்து இன்னும் நான் கொஞ்சம் கூட சாப்பிடல. சரி, அஞ்சாக்கு இதை ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அது ரொம்பவே சூப்பரா இருந்துருக்கு. பார்த்தேன், நான் வந்து நெய் போட்டிருக்கனால அதை அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, தான் நான் தனியாக அதை எடுத்து வச்சேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை டிஃபன் பாக்ஸில் கட்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் அஞ்சாக்கு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா பாவம் இன்னும் பசியோடு இருக்காங்க. நான் டக்குன்னு போய் டிஃபன் ரெடி பண்ணுறேன். ஓகே, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சரி, பிரியாணியில என்ன குஸ்கா ரொம்ப என்ன சொல்றது,
பரவாயில்ல. நான் சமைச்சதுல நான் எனக்கு எடுத்து வச்சதுல மட்டும் நான் வந்து லைட்டா நெய் போடல. ஏன்னா எனக்கு நெய், பால், தயிர் இதெல்லாம் சுத்தமா ஆகாது. அதனால வந்து போடல. காலையில இருந்து இப்பதான் நான் வந்துட்டு சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்மெல் கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. ஸோ செம்மையா இருக்கும். இதை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்றது. போன வீடியோல வந்துட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா குழஞ்சிருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் பாஸ்மதிக்கு வந்துட்டு 2 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் பால், 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் தண்ணி ஊத்துனேன். பார்த்தா வந்து சூப்பரா வந்திருக்கு. அரிசியுமே வந்து பாத்தீங்கன்னா உடையாம நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. அது மாதிரி வேகவும் செஞ்சிருக்கு. நல்லா இருக்கு, செமையா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னையே என்னால் நம்ப முடியல, நான் வந்து இவ்வளோ டேஸ்டா செஞ்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு சண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. எப்பவுமே நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சமைக்க மாட்டேன். சும்மா நார்மலா ஏனோ தானோ ஒரு டைம் கருவேப்பில் போடுவோம், ஒரு டைம் போட மாட்டோம், ஒரு டைம் கொத்தமல்லி போடுவோம், போட மாட்டோம். சும்மா நார்மலா சாம்பார் மாதிரி போடுவோம். அப்புறம் இப்பெல்லாம் வந்துட்டு சரி நம்ம நல்லா செஞ்சு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எல்லாமே போட்டு செய்வேன். ஃபர்ஸ்ட்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நான் எதுவும் போட மாட்டேன், அந்த மாதிரி இருப்பேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்மளோட சண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட சண்டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் எல்லாரையும் மீட் பண்றேன். பாய் பாய்.